நீ போய் இந்த எலெக்ஷனுக்குறான் பாரு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவன் எந்தெந்த நிலைமையில, ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். ஆனா அவனையெல்லாம் நான் உடைய மாட்டேன். தளபதிக்கு உழைக்க தான் நாங்க வந்தோம். சொல்ல முடியாது அதுக்கு அந்த கேஸ் கஞ்சா கேஸுக்குள்ள சொல்ல. மேலிடத்துக்கு விஷயம் போச்சு, தலைய வெட்டி மூளைய ரோட்ல வீசிடுவேன், கைய கால வெட்டிடுவேன் என்று தாவேக நாகை மாவட்ட செயலாளரும் அவரது மகனும் கட்சி நிர்வாகிகளை நேரில் அழைத்து பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் நாகை மாவட்ட செயலாளரான சுகுமாரன் கட்சி நிர்வாகிகளை ஒருமையில் பேசி கொலை மிரட்டல் விடுக்கும் பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம். இது நாகை மாவட்டத்தில் உள்ள டிவிகே செயலாளர் சுகுமாரன். அவர் அவங்க நிர்வாகிகளையே அவர் சொல்கிற வீடியோ தான் இது. கையை வெட்டிடுவேன், காலை வெட்டிடுவேன், உன்னை ஊடு பூந்து அடிப்பேன், 2000 பேரை அழைச்சிட்டு உன்னை மூளையை சிதற விடுவேன், அப்போ நான் ஒரு ரவுடி. அவரே சொல்லிக்கிறார். இது ஸ்டேட்மெண்ட் மற்றவங்க சொல்லிடுற ரவுடின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. நான் என்ன நினச்சேன்னா உன்னை நான் எது வேணாலும் செய்வேன்னு. அப்படின்னா இது என்ன ரவுடி? ஏற்கனவே ரவுடியாக இருக்கிறவரை நீங்கள் கட்சியில் சேர்த்து நீங்கள் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வீங்க? ஏற்கனவே பல கட்சி ஆண்டு இருக்குது. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி இருக்குது, எதிர்கட்சி இருக்குது. அந்த கட்சிக்கு நீங்கள் அதை விட நல்லதாக செய்வேன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ரவுடியை போட்டு நீங்கள் கட்சி எப்படி செய்ய முடியும்? ஒன்றும் புரியல. அப்போ எப்படி நீங்கள் ஒரு நல்லாட்சி கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு? அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஆட்சி இப்போ கொடுப்பீங்கன்னு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடுச்சு. இப்போ நாகை மாவட்டத்தில் ஒரு நல்லவர்களே இல்லையா? படித்த இளைஞர்களுக்கு நாகை மாவட்ட செயலாளர் படித்தவர்களுக்கு கொடுக்குற மாதிரி இல்லையா? இன்னும் ரவுடிக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி இது பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்படி தான் இருக்கும் போல். நீங்கள் எப்படி நீங்கள் நான் நல்லாட்சி கொடுப்பேன், மற்ற இவங்க இப்படி ஊழல் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இவங்கள விட நான் நல்லது கொடுப்பேன்னு இப்படி சொல்ல முடியும்? சரி, அப்படியே நீங்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்தால் கூட இந்த மாதிரி ரவுடிலாம் என்ன செய்வாங்க? கட்ட பஞ்சாயத்து போனவங்க வீட்டை அபகரிப்பாங்க, வீடு பூந்து அடிப்பாங்க, இல்லை கொள்ளை அடிப்பாங்க. கேட்டால் நான் ரவுடின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? சரி, அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே வரும்? உங்களுக்கு கொடுப்பாங்களா, இல்லை அவர் வச்சுக்குவாரா, இல்லை எப்படி எல்லோரும் பிரிச்சுக்குவீங்களா? என்ன கதை? முதல்ல பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் எப்படி நீங்கள் நடத்த முடியும் ஒரு கட்சியை? அப்போ இதுக்கெல்லாம் யார் போட்டது? முதல்ல இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் போடுறது ஒரு நாகை செயலாளர், மாவட்ட செயலாளர்னாக்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு செயலாளர், அவர் தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, அம்பாசடர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி போடுற ஆளை நீங்கள் பண்ணுறது யார்? அவர் சொல்கிறார் பொதுச் செயலாளர்னு சொல்கிறார். பொதுச் செயலாளர் தான் என்ன பண்ணார், அவர்கிட்ட போகக்கூடாதுன்ற. யார் அது? புஷி ஆனந்த் முதல்ல இதெல்லாம் காசு கொடுத்து வச்சு போடுறாரா எப்படி? இது கதை இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன பொண்ணு ஜூலி, அது உங்களை நீங்கள் முதல்ல இதுலேருந்து பனையூர்லேருந்து வர மாட்டீங்கன்னு சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் தான் நடக்குதா இந்த கதையெல்லாம்? ஒரு செயலாளர் போடுறது, ஒரு கேண்டிடேட் போடுறது கூட உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எங்கேருந்து ஜெயிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுட்டு எப்படி நீங்கள் அரசியல் செய்வீங்க? எப்படி நீங்கள் சமுதாயத்தை மாற்றுவீங்க? 70 வருஷமாக அந்த ஆட்சி நடந்துச்சு, இந்த ஆட்சி நடந்துச்சு, இதை மாற்ற போகிறோம், அதை மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே இது பார்த்தா நீங்கள் எதுவுமே சரியாக ஒன்றும் தெரியலையே. நீங்கள் எதையுமே ஒன்றுமே கண்டுக்காத மாதிரி நீங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்கிறத பார்த்தா மக்களுக்கே பயமாக இருக்குது. நிர்வாகிகளை மிரட்டுறது மக்களுக்கு அச்சுறுத்து. அப்போ மக்களே அச்சுறுத்துகிற ஒரு ரவுடியை தான் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. நாகையில் உள்ள ஒரு அவரே சொல்லிக்கிறாரு, நான் பெரிய ரவுடினா, நான் நினச்சேன்னா கையை எடுப்பேன், காலை எடுப்பேன், மூளை எடுப்பேன். இன்னும் கசாப்பு கடை வச்சுருக்காரு தெரியல, எதுவும் ஆட்டுக்கறி கடை வச்சு நடத்துகிறாரா எனக்கு தெரியல, மக்களை அந்த மாதிரி விட்டுவேன் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாரு. பயங்கரத்தை ஊக்குவிக்கிறாரு. அப்படி உள்ள ஆளை நீங்கள் போட்டிருக்கீங்க. இது எங்கே போய் முடிய போகுதோ? வணக்கம்.